ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பிரைஸ் ஆக்ஷன் தமிழ். இந்த சேனல் கிரியேட் பண்ண எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் கிரியேட் பண்ணிக்கோ. இந்த சேனல்ல பார்த்து நீங்க என்ன பை அண்ட் செல் பண்ணீங்களோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அட்வைசர் கான்டாக்ட் பண்ண பை அண்ட் செல் பண்ணிக்கோங்க. நான் செபிலிஷ் அட்வைசர் கிடையாது. ஓகே ஃபைன். டேரக்டா நம்ம லெவல்ஸ் உள்ள போயிடலாம். இன்னைக்கு மார்க்கெட் வந்து சூப்பரா ரியாக்ட் ஆயிருக்கும். நேத்து என்னென்ன லெவல்ஸும் நீங்க பார்த்துருந்தீங்களோ அந்த எல்லா லெவல்ஸும் பர்ஃபெக்டா மார்க்கெட்ல ஒர்க் ஆயிருந்திருக்கும். இன்னைக்கு லைவ் மார்க்கெட்ல சம் லெவல்ஸ் நான் இன்னைக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பேன். நேத்து இந்த லெவல்ஸ்லாம் நான் உங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டேன். மேபி நீங்க நேத்து ரெக்கார்டட் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சாரி, நேத்து நீங்க யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த 55,418 ஜோன்லாம் கொடுத்துருக்க மாட்டோம். என்னன்னா இன்னைக்கு மார்னிங் தான் ஒரு ஒரு நோட் பண்ணியிருந்த லெவல்ஸ். நான் ஹையர் டைம் ஃப்ரேம் வச்சு பார்க்கும்போது இந்த இடத்துல நமக்கு மல்டிபிள் டைம் ரிஜெக்ஷன் இருந்திருக்கும். இப்போ இன்கேஸ் இந்த இடத்துல ட்ரேட் நீங்க இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தா இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஒன்று சொல்லியிருப்பேன். நிறைய பேர் அதை வாட்ச் பண்ணிருப்பீங்க. இப்போ நான் லோ டைம் ஃப்ரேம் வச்சு அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் உங்களுக்கு ஷோ பண்ற பாருங்களேன். இப்போ என்னன்னா மார்க்கெட்ல லைக் இந்த ஓகேங்களா, இந்த இடத்துல நமக்கு டைரக்டா இன்னைக்கு பேட்டர்ன் பிரேக் அவுட் கொடுத்து நமக்கு ரீடெஸ்ட் எடுத்து தான் மார்க்கெட் வந்து இன்னைக்கு ஃபாலோ ஆச்சு. நீங்க பார்த்துருப்பீங்க. ஓகே, அதே போல ஒரு நிமிஷம், இந்த லோ வந்து நமக்கு இப்படிதான் நமக்கு மார்க்கெட் ட்ரால் ஆயிருக்கும். ஓகே, இப்போ டேரக்டா நமக்கு பேட்டர்ன் பிரேக் ரீடெஸ்ட் எடுத்து மார்க்கெட். ஆனா இங்க நான் ட்ரேட் எடுக்கல. நான் இங்க ட்ரேட் எடுத்து இன்னைக்கு நான் ஒரு கிளியரான எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன். இந்த லெவல்ஸ் எல்லாமே நான் மெம்பர்ஷிப்லயும் கொடுத்துருந்தோம். ஓகே ஃபைன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். போன வீடியோக்கு நிறைய சப்போர்ட் கொடுத்தீங்க. 170 லைக்ஸ் மேல கொடுத்துருந்தீங்க. ரொம்ப ஹாப்பி. இதே போல நிறைய எல்லா வீடியோஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோஸ்க்கும் மினிமம் ஒரு 170 லைக்ஸ் ஆச்சு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க வீடியோஸ். அப்பதான் லெவல்ஸ் தெரிஞ்சு எடுப்பாங்க. அண்ட் நிறைய பேர் எனக்கு டிஎம் பண்ணியிருந்தீங்க. சப்ஸ்கிரைபர் ஆகட்டும் சரி, கோர்ஸ் அட்டன் பண்ணணும் சரி, எல்லாருமே இன்னைக்கு எனக்கு ஷேர் பண்ணி எடுத்து அனுப்பியிருந்தீங்க. ப்ரோ இந்த வீடியோஸை பார்த்து நான் இன்னைக்கு ப்ராஃபிட் எடுத்திருந்தேன். அண்ட் லெவல்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. இன்னைக்கு நான் மெம்பர்ஷிப்ல ஒரு லெவல்ஸ் கொடுத்திருந்தேன். என்ன லெவல்ஸ்ன்ற ஃபர்ஸ்ட் அதை நான் ஷோ பண்ணிடுறேன். இப்போ மெம்பர்ஷிப்ல இன்னைக்கு என்ன லெவல்ஸ்னா டேரக்டா நமக்கு பேட்டர்ன் பிரேக் அவுட் கொடுத்துச்சு பாத்தீங்களா. இந்த லெவலை நான் மார்னிங்கே கொடுத்துட்டேன். இப்போ இதுல ஒரு புது விஷயத்த நான் ஒன்று ஆட் பண்ணிருப்பேன். என்னன்னா இந்த இடத்துல வந்து 55,882 ஜோன் ஆட் பண்ணிருப்பேன். அகைன் 55,501 ஜோனை நான் இந்த இடத்துல ஆட் பண்ணிருப்பேன். தெரியுதுங்களா? இந்த இடத்துல மார்க்கெட் வந்து இன்னைக்கு ஆட் பண்ணிருப்பேன். என்னன்னா மார்க்கெட் வந்து நமக்கு ஃப்ரெஷ்ஷா இன்னைக்கு இந்த ரேஞ்ச் இந்த ஆடியோ மெசேஜ்லாம் இன்னைக்கு கொடுத்துருப்பேன். ட்ரேட் வந்து பாத்தீங்கன்னா இந்த 55,418 எடுக்காதீங்க. ஏன்னா இங்க வந்து நமக்கு ஒரு சின்ன புல் பேக் நடக்கும். நீங்க புட் ஆப்ஷன் போறதா இருந்தா 55,100 ரேஞ்சில் வந்ததுக்கு அப்புறம் ரிவர்சல் வரும். இங்க ட்ரேட் போங்கன்னு சொல்லியிருப்பேன். எக்ஸாக்டா நமக்கு அங்க இருந்து மார்க்கெட் வந்து ப்ராப்பரா ஃபாலோ ஆச்சு. ஓகேங்களா? நிறைய பேர் இன்னைக்கு மெம்பர்ஷிப்மே ப்ராஃபிட் பண்ணி அனுப்பியிருந்தீங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த குரூப்ல எந்த விதமான கால்ஸுமே கொடுக்க மாட்டோம். நீங்க இந்த குரூப் ஒரு மினிமம் 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ் ஃபாலோ பண்ணாலே செல்ஃபா இண்டிபெண்டா நீங்க ட்ரேட் பண்ற அளவுக்கு நீங்க வந்துடலாம். ஆனா லேர்ன் பண்ணிக்கணும். கால்ஸ் டிபெண்ட் பண்ணி இல்லாம என்னென்ன லெவல் இந்த ஆடியோ மெசேஜ்ல எல்லாமே கொடுத்துருவோம். எங்க மார்க்கெட் போகும், எங்க லோ வரும். அதே போல நான் இன்னைக்கு நிஃப்டியுமே கொடுத்துருப்பேன் பாருங்க. நோ ட்ரேடிங் ஒன்னு நிஃப்டி கொடுத்துருப்பேன். ஓகே, மெம்பர்ஷிப் ஆக்சுவலா அப்படிதான் ஒர்க் ஆகும். நீங்க கால்ஸ் எதிர்பார்த்து வரீங்கன்னா அந்த மெம்பர்ஷிப் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்காது. ஜாயின் பண்ண வேண்டாம். நீங்க ட்ரேடிங்கை பர்ஃபெக்டா லேர்ன் பண்ணணும். லெவல்ஸ் நீங்க பர்ஃபெக்டா தெரிஞ்சு பண்ணணும். எங்க மார்க்கெட் பை போகும், எங்க செல் வரும்னு தெரிஞ்சு பண்றோம் அப்படிங்கிற மெம்பர்ஷிப் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கால்ஸ் கொடுக்க மாட்டோம். நல்லா நோட் பண்ணிக்கோ. அக்கௌண்ட் ஹேண்டிங் கால்ஸ் எங்க சைட்ல எதுவுமே கிடையாது. ஓகே ஃபைன். இப்ப நாளைக்கு இதெல்லாம் ஓகே. நாளைக்கு மார்க்கெட் லெவல்ஸ் எப்படி ரியாக்ட் ஆகும்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ 2 ஜோன் அதேதான் மார்க்கெட்ல பொறுத்த வரைக்கும். இப்போ 2 ஜோன் நாளைக்கு குரூஷியல் ஆக்ட் ஆகும். இந்த 55,418 ஜோன் நாளைக்கு குரூஷியல் ஆக்ட் ஆகும். இப்ப மார்க்கெட் நாளைக்கு கன்சால்டேஷன் எடுக்குது, இந்த ரேஞ்சில் கன்சால்டேஷன் எடுக்குதுன்னா இந்த 55,418 ஜோன் இங்க வந்து நமக்கு டச் பண்ணி ரிவர்சல் ஆயிடும். இல்ல ப்ரோ நாளைக்கு இந்த இடத்துல நமக்கு டேரக்டா 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல டேரக்டா போயிட்டு பேட்டர்ன் பிரேக் அவுட் நமக்கு கொடுக்குது, இந்த இடத்துல நம்ம கன்சல்டேஷன் எடுக்கல அப்படின்னா நீங்க வெயிட் பண்ணிட்டு இந்த 55,100 508 நினைக்கிறேன். 100 வராது, 508 தான். 55,508 ஒரு என்ட்ரி. ஓகே, இந்த ஜோன். இப்ப மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா இங்க நமக்கு ரீடெஸ்ட் எடுக்கல. மேக்ஸிமம் இங்க எடுத்துரும். ஓகேங்களா? இல்ல 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல டைரக்டா பேட்டர்னுக்குள்ள போகுதுன்னா இங்க இருந்து நமக்கு ரிவர்சல் வந்துரும். இங்க இன்கேஸ் இங்க நீங்க ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா எஸ்எல் வேண்டாம். ஓகே வேண்டாம், எஸ்எல் ஏன்னா சொல்லக்கூடாது. ஓகே பிரச்சனை இல்லை. இப்போ இங்க ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா ப்ரீவியஸா எது நமக்கு செல்லிங் ப்ரெஷர் அதிகமா இருக்கும் அதோட லோவர் ஸ்டாப் லாஸ் வச்சு நீங்க ட்ரேட் பண்ணுங்க. இங்க எடுத்தீங்கன்னா ஈஸியா நமக்கு ஃபாலோ ஆக பாசிபிள் இருக்கு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கவே போறீங்கன்னா ரிஸ்க் ஜோன். இங்க இருந்து நீங்க ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா சேஃபர் ஜோன் மார்க்கெட்ல பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? நாளைக்கான லெவல்ஸ் இதான். ப்ரோ அதெல்லாம் ஓகே. இப்போ நான் கால் ஆப்ஷன் எங்க போலன்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த 55,723 பிரேக் அவுட் கொடுத்தாதான் நம்ம கால் ஆப்ஷனே போகணும். இந்த ட்ரெண்ட் லைனை நமக்கு பேட்டர்ன் பிரேக் அவுட் கொடுத்தாலுமே இந்த ஹையை கட் ஆகட்டும். ஏன்னா நமக்கு இப்ப ட்ரெண்ட் பாருங்களேன். நான் நேத்துல இருந்து இந்த லாஸ்ட் ஒரு 1 வீக்கா சொல்லிட்டு இருக்க விஷயம் ட்ரெண்ட் பாருங்கன்ட்டு. ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா ஈஸியா நம்ம ப்ராஃபிட் பண்ணலாம் மார்க்கெட்ல பொறுத்த வரைக்கும். இப்ப இந்த இடத்துல எந்த ஒரு ஹையுமே கட் பண்ணாது பாருங்க மார்க்கெட்.
இப்போ எதுக்காக கான்ஃபிடென்ட்டா இங்க இருந்து ஃபாலோ ஆகும்னா ட்ரெண்ட் நமக்கு இப்போ இன்கேஸ் இது உடைக்குதுன்னா ட்ரெண்ட் நமக்கு ஸ்லோவா இங்க இருந்து மொமெண்டம் கொடுத்து அப்ல மூவ் ஆயிடும். இந்த இடத்துல இந்த 55,882ன்ற ஜோனை கட் ஆச்சுனாலே மேக்ஸிமம் கால் ஆப்ஷன் சைட்ல மார்க்கெட் மாறிடும். இந்த 55,505 வரைக்குமே, ஏன்னா இந்த இடத்துல ஓஐ டேட்டா அதிகமா இருந்துச்சு, அந்த ஆடியோல மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பேன். 55,500ல ஓஐ டேட்டா ரிஜெக்ஷன் அதிகமா இருக்கு, அங்க இருந்து மார்க்கெட் ஃபால் ஆகும்னு சொல்லியிருப்பேன். ஆக்சுவலா நான் சொன்ன விஷயம் நானுமா இங்க தான் ட்ரேட் எடுத்திருப்பேன். இந்த ஜோன்ல தான் நானுமே இன்னைக்கு நான் ஒரு புட் ஆப்ஷன் எடுத்து நான் இன்னைக்கு நான் ப்ராஃபிட் இன்னைக்கு நான் பண்ணிருப்பேன். ஓகேங்களா, சிம்பிள். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கான லெவல்ஸ் திருப்பி ரிப்பீட் பண்ற பாருங்க. மார்க்கெட் வந்து சிம்பிள், ஏன்னா ட்ரெண்ட் வந்து எந்த ட்ரெண்ட்ல இருக்கு பாருங்க. இந்த இடத்துல இருந்து பாருங்க ட்ரெண்ட் ப்ரீவியஸோட ஹையே கட் பண்ணல. இப்போ இந்த ஹையும் நாளைக்கு கட் பண்ண பாசிபிள் கம்மி தான். கட் ஆச்சுன்னா நம்ம கால் ஆப்ஷன் சைட்ல புஷ் பண்ணலாம், வெயிட் பண்ணலாம். இப்போதைக்கு ட்ரெண்டிங் வந்து நான் புட் ஆப்ஷன் சைட்ல தான் இருக்கு. இப்போ இந்த 55 இப்போ இன்கேஸ் மார்க்கெட் வந்து இங்கெல்லாம் ட்ரேட் விட்டுட்டீங்க, இங்கெல்லாம் ட்ரேட் எடுக்கல, இங்கேயும் எடுக்கல, இங்கேயும் ட்ரேட் விட்டுட்டீங்கன்னா மார்க்கெட் ஃபால் ஆச்சுன்னா இந்த 55,162ல இருந்து நாளைக்கு ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா, லாங் ரிவர்சல் இல்ல. இப்போ நீங்க இங்கெல்லாம் ட்ரேட் விட்டுட்டீங்கன்னா இந்த லோல இருந்து ஒரு ஷார்ட் ரிவர்சல், ஒரு மேக்ஸிமம் ஒரு 40 to 50 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கேப்சர் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹையர் பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்றதுக்காக வெயிட் பண்ணுங்க. ஓகேங்களா, ஏன்னா தெரிஞ்சு ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரேண்டமா பிளைண்டா கேம்லிங் மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேர் சொன்ன விஷயம்னா ப்ரோ இதுக்கு முன்னாடி நான் தெரியாம பண்ணிட்டு இருப்பேன், நீங்க சொல்ற லெவல்ஸ் வரைக்கும் இப்ப ட்ரேட் தெரியுதோ இல்லையோ, நீங்க சொல்ற லெவல்ஸ் வரைக்கும் நான் வெயிட் பண்ணி எடுக்கிறேன், லாஸ் கம்மி ஆகுது, ஓவர் ட்ரேடிங் கம்மி ஆகுது, நிறைய ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க. நான் எதுவுமே போஸ்ட் பண்ண முடியல, நிறைய ஃபீட்பேக்ஸ் இருக்கு. ஓகேங்களா, நிறைய ஸ்டோரேஜ் போஸ்ட் பண்றது கிடையாது. ஓகே, அண்ட் மறக்காம இந்த லெவல்ஸ்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்ட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. பாக்குறவங்களாம் ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. லெவல்ஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கா, எப்படி இருக்கு, எல்லாருக்கும் ஷேர் பண்றீங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணிடுங்க. லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு ரெகுலரா வீடியோ பாருங்க, ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஓகே ஃபைன். நிஃப்டியை பார்த்துருப்போம், பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டி பார்த்துருப்போம். நிஃப்டிக்கு போயிடலாம். இப்போ இதுல நிஃப்டில என்ன ப்ராப்ளம்னா, நிஃப்டில வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரே ஒரு கன்சால்டேஷன் ஜோன் மாதிரியே இருக்கும். இப்போ இந்த இடத்துல நான் இந்த ஜோனை நான் மார்க் பண்ணி கொடுத்துருப்பேன், மார்னிங்கே நான் இந்த ஜோனை மார்க் பண்ணி கொடுத்துருப்பேன். லைக் அதை ஷோ பண்ற பாருங்களேன், ஹிஸ்ட்ரியிலே இல்ல நம்ம டெலகிராம்லேயே பார்த்தாலே தெரியும். மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு புதுசா ஒரு ஜோனை டிரா பண்ணிக்க தெரியுதுங்களா. இப்போ இந்த லைனை கட் பண்ணாலும் இந்த ஜோனை பிரேக் அவுட் ஆனாதான் மார்க்கெட் நமக்கு கீழே போகும், ஏன்னா அந்த இடத்துல பையிங் ஜோன் அதிகமா இருக்கு. இப்போ ப்ரோ நிறைய பேர் டவுட் கேட்டுங்க, ப்ரோ இப்போ இந்த பிரைஸ் ஆக்ஷன் லேர்ன் பண்ணா ஃபாரெக்ஸ் மார்க்கெட் கிரிப்டோ எல்லாம் யூஸ் பண்ணலாமா? தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுல என்னன்னா சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோனை கண்டுபிடிச்சு நம்ம ட்ரேட் பண்ணணும், எங்கெங்கெல்லாம் பையர்ஸ் அதிகமா இருக்காங்க, எங்கெங்கெல்லாம் செல்லர்ஸ் அதிகமா இருக்காங்க, அது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணாலே போதும். எல்லா மார்க்கெட்லயும் நம்ம இதை ஃபாலோ பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணிட முடியும். ஓகேங்களா, ஆனா நிஃப்டியோட வியூ என்னன்னா ட்ரெண்ட் வந்து நமக்கு நெகட்டிவ்ல தான் இருக்கு. ஆனா இதுல நீங்க கிளியரா பாத்தீங்கன்னா செல்லிங் ப்ரெஷரும் ஈக்குவலா இருக்கு, பையிங் ப்ரெஷரும் ஈக்குவலா இருக்கு, ரெண்டு ஜோனுமே ஈக்குவலா இருக்கு. நம்மளால கரெக்டா இந்த ஜோனை நம்மளால ஐடென்டிஃபையே பண்ண முடியாது. அதெல்லாம் இன்னைக்கு நான் நோ ட்ரேடிங் ஜோன்னு கொடுத்துருப்பேன், ஒரு பேட்டர்னை டிரா பண்ணி நோ ட்ரேடிங் ஜோன்னு கொடுத்துருப்பேன். மேபி லைவ் மார்க்கெட்ல என்ன லெவல்ஸ் புதுசா என்ன வந்துச்சுன்னா அப்ப நான் உங்களுக்கு அந்த லெவல்ஸை போட்டுட்டு ஒரு ஆடியோ மெசேஜ் பண்ணி நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஓகேங்களா, மெம்பர்ஷிப் குரூப்ல இருந்தீங்கன்னா. ஓகே ஃபைன். இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ சிம்பிள், நாளைக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்றதுமே நியர்பை சைட் பேஸ் ஒன்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா இந்த 24,518 ஜோனை உடைக்குதுன்னா மட்டும்தான் மார்க்கெட் வந்து லாங் புட் ஆப்ஷன் போகும். அது வரைக்குமே இந்த ஜோன், இப்போ என்னோட வியூ என்னன்னா இந்த 24,000 நல்லா நோட் பண்ணிக்கோங்க, 24,782 24,728 ஜோனை உடைச்சாதான் கால் ஆப்ஷன் சைட்ல மார்க்கெட் மூவ் ஆகும். இந்த 24,518 ஜோனை உடைச்சாதான் மார்க்கெட் புட் ஆப்ஷன்ல போகும், இல்லைன்னா மார்க்கெட் வந்து இந்த கன்சால்டேஷன் ஜோன் தான் இருக்கும். நிஃப்டில பண்றீங்கன்னா லாங் ட்ரேடுக்குலாம் மேக்ஸிமம் வெயிட் பண்ணாதீங்க, ஷார்ட்டா ஸ்கேல்பிங்ல பண்ணிட்டு வெளியே வந்துருங்க. லாங் ட்ரேடுக்குனா இந்த ரெண்டு ஜோனையும் பிரேக் அவுட் கொடுக்கட்டும். ஏன்னா நிஃப்டில நான் லாஸ்ட் ஒரு 1.5 வீக் 2 வீக்ஸாவே சொல்லியிருப்பேன், நிஃப்டில வந்து ப்ராப்பர் வியூ கிடையாது. நேற்று ஒரு வியூ வந்தது கரெக்டா எக்ஸாக்டா நமக்கு அங்க இருந்து ஃபாலோ ஆயிருக்கும். இந்த ஜோன் நான் சொல்லியிருப்பேன் நேற்று. ஓகேங்களா, ஃபாலோ ஆச்சுன்னா இதுல ட்ரேட் எடுத்திருக்க முடியாது. இங்க லோல இருந்து நீங்க ரெக்கவரி போனாலும் பிரீமியம் டிகே நடந்திருக்கும், இந்த இடத்துல உங்களுக்கு ரெக்கவரி ஜோன் எடுத்துக்க முடியாது. ஓகேங்களா, சிம்பிள். பேங்க் நிஃப்டி வியூ நல்லா இருக்கு, பேங்க் நிஃப்டில ரிஸ்க் அதிகமா தோணுச்சுன்னா ட்ரேட் எடுக்காதீங்க, வாட்ச் பண்ணுங்க என்னதான் மார்க்கெட் நமக்கு. ஏன்னா இந்த இடத்துல ட்ரெண்ட் பாருங்களேன், நமக்கு ஒரு ஹை லோ ட்ரெண்ட் வந்து கரண்டா டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ப்ரீவியஸ் ஒரு ஹையை கட் பண்ண ட்ரை பண்ணுது, இப்ப இந்த லோவை கட் பண்ணிச்சுன்னா பெருசா மார்க்கெட் ஃபால் ஆகும், இந்த ஹையை கட் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் நல்லா டாப்ல போயிடும். இந்த ரெண்டு ஜோன் இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா சைட் வேஸ் தான் இருக்கும், இந்த ரேஞ்ச்ல தான் மார்க்கெட் டிராவல் ஆகும். ஒன்னு 24,728 கட் ஆகணும், இல்லைன்னா 24,518 ஜோனை கட் ஆகணும். இது கட் ஆச்சுன்னா தான் நமக்கு மார்க்கெட் வந்து வியூ நல்லா இருக்கும். ஓகே ஃபைன். தேங்க்யூ ஸோ மச் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். நிறைய சப்போர்ட் பண்றீங்க. அண்ட் மறக்காம உங்களோட வியூ கமெண்ட் பண்ணுறீங்க. நீங்க ப்ராஃபிட் பண்ணீங்கன்னா ஒரு கிரீன் கலர் ஹார்ட் கொடுங்க, லாஸ் பண்ணீங்கன்னா ரெட் கலர் ஹார்ட் கொடுங்க. எத்தனை பேர் ப்ராஃபிட் லாஸ் பண்ணீங்கன்னு பார்ப்போம். அண்ட் இன்னொரு விஷயம், எத்தனை பேர் ஓவர் ட்ரேட் பண்ணீங்க, ஒரு நாளைக்கு எத்தனை ட்ரேட் பண்ணிட்டீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் உங்களோட கேபிட்டல் எவ்வளோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்றீங்க அது எல்லாமே கமெண்ட் பண்ணுங்க. பிகினரா வாட்ச் பண்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
ஓகே, தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். லைக் பண்ணிட்டு பாருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, உங்களோட ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். அடுத்த அனலைசிஸ் வீடியோல பார்க்கலாம்.